ஸ்டாலின் அரசுன்னு சொல்ல மாட்டேன், அதை திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொள்கை தான் உங்களை தலைநிமிர வைத்தது அப்படின்னு பெருமையா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதை ஒழிக்க வேண்டும் என்று எந்த பெயர் எடுத்து வந்தால், அதை தமிழ் எடுத்துட்டு வந்துட்டோம், தமிழர் காவலன் எடுத்துட்டு வரட்டும், தமிழ் தேசியம் எடுத்து வந்துட்டோம், எல்லாமே அயோக்கியத்தனம் தானே. என்ன கிடைக்கணுமோ, நீங்க தமிழ் தேசியம்னு சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் அதை விட சிறப்பாகவே திராவிடத்திற்குள் கிடைக்கும் பொழுது, அந்த தமிழ் சொல்லே அல்லாத திராவிடம், ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்திற்கு அந்த தமிழ் சொல்லே அல்லாத திராவிடத்தால நாங்க வாழத்தானே செஞ்சோம், நாங்க முன்னேறத்தானே செஞ்சோம். அப்ப புதுசா இப்படி ஒரு விவாதத்தை கிளப்புவதே இந்த மக்களை இவ்வளவு மேன்மைப்படுத்திய ஒரு கொள்கையை வீழ்த்துவதற்குத்தான் அப்படின்னா இந்த விவாதத்தை கிளப்பியவர்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த திராவிடம் நமக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா, இந்த தற்கூரிங்கெல்லாம் இருக்கிறானுங்களா, இவனுங்கெல்லாம் இந்த பார்டரே தாண்டாதவனுங்க தான். இவனுங்களுக்கு அறிவும் கிடையாது, எதையும் படிக்கிறதும் கிடையாது, சொல்லறிவும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது. சீமானுடைய உளறல் தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியும் படிக்க வச்சிருக்குது. தனக்கு அந்த தகுதி இல்லைங்கிறதுனாலதான் பிரபாகரன் வெர்சஸ் பெரியார் அப்படின்னு திருப்பி விடுறான். அந்த யார் அந்த சார்னு இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருப்பது கடைந்தெடுத்த, எனக்கு வார்த்தை தப்பாப்படுது, பிகாஸ் அவர் எதிர்கட்சி தலைவர், ஆனால் அது அயோக்கியத்தனம் தான். ஏன் அப்படின்னா, லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. தமிழர்களுடைய உரிமையை, தமிழ் மரபுகளை அளித்தது திராவிடம் தான் சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு இன்றைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரத்தில் அவர் பேசுறாரு, நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதே திராவிடம் தான், பெண்களுக்கான விடுதலை அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்டியல்களை போடுறாரு. நான் என்னுடைய ஆட்சி அப்படின்னு நான் சுயநலமாக சொல்ல விரும்பலை, இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி, எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் சரி இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கேள்வி அல்லது ஒரு விவாதம் துவங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கணும், அதில் ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும், மீனிங் இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். ஒன்று அர்த்தம், இன்னொன்று பயன். இந்த மாதிரி ஒரு வாதத்தால் என்ன அர்த்தத்தை அவங்க தர விரும்புகிறாங்க, அதில் என்ன பலன் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இப்போ என்னப்பா மீனிங்கு, தமிழ் தேசியம்னா என்ன மீனிங், திராவிடம்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத ப்ரொடக்டிவிட்டியை ஆராய்ஞ்சாலே அந்த மீனிங்குள்ளே போகலாமா வேணாமான்ற முடிவுக்கே நம்ம வந்துடலாம். ப்ரொடக்டிவிட்டி என்னது, யார் இது வரைக்கும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கு முதல்வர் சொன்னார் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது திராவிடம் அப்படின்னாரு. வேறு ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட் அது. அப்போது பேர் என்னவா இருந்தால் என்ன, நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். அது தமிழ் தேசியம் இருந்துட்டு போட்டோம், திராவிடம் இருந்துட்டு போட்டோம். தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ் பேசக்கூடியவர்களை தமிழ் உணர்வோடு தேசிய உணர்வு கொடுத்து, நம்மெல்லாம் தமிழ் பேசுவதனால நம்மெல்லாம் ஒரு தேசியம் அப்படின்னு ஒரு உணர்வு கொடுத்து அவர்களை தலைநிமிர வைத்தால், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினால், அவருடைய கல்வி தரத்தை உயர்த்தினால், அவர்களுக்கு கண்ணியப்படுத்தினால், அவர்களை மேம்படுத்தினால் அது தமிழ் தேசியம். அதைத்தானே திராவிடம் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும், தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவர்களுடைய நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், அஃப்கோர்ஸ் திராவிடத்தை வீழ்த்துவதாக இருக்கிறது. தமிழரை, தமிழ் மக்களை தலைநிமிர வைத்தது திராவிடம். அந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பொய் மாயை அல்லது ஒரு பொய் நேம், அது ஒரு சும்மா ஒரு மோல்டு மாதிரி ஏற்கனவே அதுக்குள்ளே தான் அது இருக்கேன். நான் சொல்கிறேன், திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசியம் இருக்கிறது. அப்போ புதுசாக இப்படி ஒரு விவாதத்தை கிளப்புவதே இந்த மக்களை இவ்வளவு மேன்மைப்படுத்திய ஒரு கொள்கையை வீழ்த்துவதற்குத்தான் அப்படின்னா இந்த விவாதத்தை கிளப்பியவர்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் பார்வை என்னன்னா, இந்த விவாதத்தை கிளப்பினதே தப்பு அப்படிங்கிற. இந்த விவாதத்திற்கு பின் மிக பெரும் அயோக்கியத்தனம் ஒழிந்திருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக முதல்வருடைய பேச்சிலேருந்து ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல்படுத்தப்பட்டிருக்கு. உத்தரகாண்ட்லேயும் யூபிலையும் இனி வரைக்கும் லோக்கல் லாஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸில் அவங்க இன்ஹெரிட் பண்ணவே முடியாது சொத்தை. யார்? பெண்கள். பெண்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்டில் ஸ்பெஷல் கிரவுண்ட்ஸில் வாரிசு உரிமை அவங்க கோரவே முடியாது. அதே மாதிரி ஒரு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி ஒரு ஆண் முதல்ல இறந்துடுறாரு, அவருடைய மனைவி பின்னால் இருக்கிறாங்க, அந்த அவருடைய வீடோ சொத்தோ அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆணுடைய சொத்து அந்த ஆணுடைய வீட்டுக்கே போயிடும், கணவனுடைய சொத்து கணவன் வீட்டுக்கே போயிடும். அதுவே ஒரு பெண் முதல்ல இறந்துடுறாங்க, மனைவி முதல்ல இறந்துடுறாங்க, அவங்களுக்கு சொத்து இருக்குல்ல, இப்போ கணவர் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கணவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால்
இப்போ ஃபர்ஸ்ட் செனாரியோவில் எப்படி அவருடைய சொத்து அவர் வீட்டுக்கு போச்சோ அந்த மாதிரி இந்த பெண்ணுடைய சொத்து யார் வீட்டுக்கு போகணும்? பெண் வீட்டுக்கு தானே போகணும். ஆனால் அகைன் அந்த ஆண் வீட்டுக்கே போகும். இப்படியெல்லாம் இந்தியா முழுக்க நிலைப்பாடுகள் இருந்தபோது நான் வந்து மேதா பட்கர் அப்படிங்கிற இந்த சமூக சேவகி அவர்களோட வந்து 3 மாநிலங்கள் பயணிச்சிருக்கேன். மகாராஷ்டிரா, குஜராத்து, மத்திய பிரதேஷ். 3 மாநிலங்களில் அந்த காடுகளினுடைய அந்த நதி அவங்க வந்து நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. போய் பார்த்து தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் நமக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படிங்கன்னா இந்த தற்கூரிங்களாம் இருக்கிறானுங்களே இவனுங்கன்னா இந்த பார்டரே தாண்டாதவனுங்க தான். சீரியஸ்லி இவனுங்களுக்கு அறிவும் கிடையாது, எதையும் படிக்கிறதும் கிடையாது, சொல்லறிவும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது. போய் பார்க்கும் பொழுது அவர்கள் சாப்பிடுகின்ற அரிசியில் இருந்து, ஏன்னா அவங்க சமூக சேவைங்கிறதுனால அவங்களோட தான் நம்ம சாப்பிடணும், அவங்க கூடவே இருக்கணும், அவங்க கூடவே பயணிக்கணும். அப்படி பயணிக்கும்போது அந்த மக்களுடைய உணவையே சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டா கூட அந்த அரிசி அவ்வளோ மோசமாகவோ அவ்வளோ ஒரு தடிமண்ணாகவோ ரேஷன் அரிசி கூட அவ்வளோ இன்றைக்கி வந்து அவ்வளோ தரமானதாக இந்த அரசு நமக்கு வந்து தருது. ஆனால் அவங்க சாப்பிட்ட அரிசி ஒரு இடத்துல மத்திய பிரதேசத்தை தான் ஒரு மலை மேலே ஏறி மேலே போயிட்டோம். அவங்க அந்த மக்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படின்னா அந்த சர்தார் சரோவர் டேமை எதிர்த்து அதை கட்டுனா அது தண்ணி ஏறி வந்து அந்த மலையை நிரப்பிடுது அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து அவங்க வந்து மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ஊருக்கு எல்லாம் போகும் பொழுது அந்த மக்கள்கிட்ட எல்லாம் சந்திக்கும் பொழுது அவ்வளோ பெரிய கஷ்டம். கல்வி இல்லை, இவங்க தான் வந்து ஜீவன் ஷாலா அப்படின்னு சொல்லி இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பித்து கட்டி அந்த பசங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போய் சேரலை அந்த மக்கள்கிட்ட, கிராம மக்கள்கிட்ட கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போய் சேரலை. அவர்களுக்கு 4 வார்த்தை ஆங்கிலத்தில் அவர்களுக்கு பேச முடியல, அவங்களுடைய சொந்த மொழியை அவர்களால் எழுத தெரியல, அவர்களுக்கு முறையான உணவு போய் சேரலை, ஊட்டச்சத்து போய் சேரலை, குழந்தைகள்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கடைசியில் அரசு வந்து அவங்களுடைய வீடுகளை விட்டு அவங்களை காலி பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சம்மர்ஜென்சி ஏரியான்னு அறிவிச்சு அவங்களை கரண்டெல்லாம் பிடிங்கி விட்டுருச்சு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இன்றைக்கி டங்ஸ்டன் ஒரு இஷ்யூ நடக்குது. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய எதிர்ப்பை பதிய வைக்குது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து பயந்து போய் அதை பின்வாங்குது. அப்போ அந்த மக்களுக்கு பின்னால் வந்து அரசு நிற்கிது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசு வந்து யாரால் கிடைத்தது என்று சொன்னால் அதைத்தான் முதல்வர் அப்படி சொல்கிறாரு. ஸ்டாலின் அரசுன்னு சொல்ல மாட்டேன், அதை திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவேன். அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொள்கை தான் உங்களை தலைநிமிர வைத்தது அப்படின்னு பெருமையாக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதை ஒழிக்க வேண்டும் என்று எந்த பெயர் எடுத்து வந்தாலும், அதை தமிழ்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம், தமிழர் காவலன் எடுத்துகிட்டு வரட்டும், தமிழ் தேசியம்னு எடுத்து வந்துட்டோம், எல்லாமே அயோக்கியத்தனம் தானே. என்ன கிடைக்கணுமோ, நீங்கள் தமிழ் தேசியம்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அதை விட சிறப்பாகவே திராவிடத்திற்குள் கிடைக்கும் பொழுது அந்த திராவிடம் தமிழ் சொல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு அந்த தமிழ் சொல்லே அல்லாத திராவிடம், ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்திற்கு அந்த தமிழ் சொல்லே அல்லாத திராவிடத்தால் நாங்கள் வாழத்தானே செஞ்சோம், நாங்கள் முன்னேறத்தானே செஞ்சோம். அப்போ எதுக்கு அந்த உதாரணம் சொன்னேன், அது மறந்துட்டேன் பாருங்க. அங்கே இந்து சக்சஷன் ஆக்டின் படியும் இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை வந்து உத்தரகாண்டில் நிறைவேற்றிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்திலையும் சரி, கோவா போன்ற மாநிலங்கள் நாங்கள் பொது சிவில் சட்டத்துக்கு முன்மாதிரி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள்லையும் சரி, கோவாவில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து போர்ச்சுகீஸ் சிவில் நடைமுறையில் இருக்குது. 25 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு வந்து புள்ளையே பிறக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். 25 வயசு வரைக்கும் புள்ள பிறக்கலை அப்படின்னா 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். 30 வயசு வரைக்கும் ஆண் புள்ள பிறக்கலைன்னா, நோட் த பாயிண்ட் என்னன்னா அவனுக்கு புள்ளையே பிறந்துருச்சு ஆனால் ஆண் புள்ள பிறக்கலை அப்படின்னா 2 கல்யாணம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் உடைத்து எரிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை என்று பேசியது திராவிடம், பெண்களுக்கு சம உரிமையை கொண்டு வந்து கொடுத்தது திராவிடம், பெண்களுக்கான கல்வி உரிமையை உறுதி செய்தது திராவிடம், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது திராவிடம். அப்போ இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு போது தமிழ் தேசம் தேவையே இல்லைன்றனா. ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கல, அதனால தான் முதல்வரே அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார்ல. தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில், அதனால தான் முதல்வர் அட்ரஸ் பண்ணுறாங்க. தாக்கம் அல்ல, பேசு பொருளுங்கிறது நல்லது தானே. நீங்கள் ஒவ்வொரு முறை பேசு பொருளாகும் போது நீங்களே உங்களுடைய கொள்கைகளை சொல்வதற்கான சூழல், காரணம், நேரம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். ஒரு விமர்சனம் அல்லது அதை சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சதியை செய்ய நினைக்கிறார்கள், அதில் என்ன இப்போ அதை ஏற்றுக்க வேண்டியது தான். ஆமாம், அது பேசு பொருளாக இருக்குதான், தப்பு இல்லையே. தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு திராவிடத்தினுடைய சித்தாந்தம், கொள்கைகளுக்கு முன்னால் அது தந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு முன்னால் இவரெல்லாம் நிற்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறான், நேற்று வந்து என்கிட்ட கேட்குறான், இந்த பூணூல் பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்த அவருடைய பார்வை வந்து நான் ஒரு புக்கில் படிக்கணும்னு நினைக்கிறேன், நம்முடைய ஜூனியர் ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு, இல்லை இந்த சீமான் பெதற்றிட்டு இருக்கிறானு, அதனால நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். சீமானுடைய உளறல், தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியும் பெரியாரை பற்றி படிக்க வச்சிருக்குது. நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா இவரையும் அந்த ஆளையும் இவரையும் வச்சு தராசில் வச்சு பார்த்து ஒரு கால் படித்தாங்க அப்படின்னு சொன்னான். தனக்கு அந்த தகுதி இல்லைங்கிறதுனால தான் பிரபாகரன் வெர்சஸ் பெரியார் அப்படின்னு திருப்பி விடுறான். ஏன்னா தன்னை அங்கே முன்னிறுத்த முடியாது.
நீ ஒரு இசத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, அதுக்கான ஒரு எந்த விதமான போராளித்தன்மை உன்ட்ட கிடையாது. அப்படின்னும் போது இன்னொரு தீவிரவாதியை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவரை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, இந்த வாதம் இவர்கள் கிளப்பி விட்டாங்க இல்லையா, இது திராவிடத்தை படிக்க வைத்திருக்கிறது. திராவிடத்தை பற்றிய ஆய்வின் பக்கமாக மாணவர்களை தள்ளி இருக்கிறது. முதல்வர் சொல்றாரு அப்படின்னும் போது இன்னும் அந்த கட்சியில் இருப்பவர்கள் இன்னும் அதை உத்வேகத்தோடு எடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் நீங்க சொல்வது போல் அது தாக்கத்தை ஏற்படுத்துது, அது பேசுபொருள் கண்டிப்பா பேசுபொருள் ஆகிறது, ஆகும். ஏன்னா இந்த திராவிடத்தை எதிர்ப்பவர்கள், சீமான் உளறிய உளறல் ஒரு பக்கம், இந்த ரைட் விங் ட்விட்டர் ஐட்டிஸ்லாம் என்ன பண்றாங்க, அந்த எக்ஸ்யூசர்ஸ்லாம் வந்து இவன் பைத்தியக்காரனா இருந்தாலும் சில நேரத்தில் கரெக்டாக பேசிடுவான்ப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியில் இது இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருதுல நம்மளுக்கு, இவன் எதை சப்போர்ட் பண்றான். அதான் சொல்லுவாங்களே, நான் இது எந்த அளவுக்கு சரி உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆசிரியர் வந்து முதல்ல வந்துட்டு நான் வந்து விடுதலை பத்திரிக்கை வந்து என்கிட்ட கொடுக்குறீங்களே நான் எப்படி நடத்துவேன் அப்படின்னு தந்தை பெரியார்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ வந்து அவர் சொன்னாராம், நீ வந்து தினமலர் எடு, படி, அவன் என்ன எழுதுறானோ அதுக்கு எதிராக எழுது, ஆப்போசிட்டாக எழுது, அவ்வளோதான் உனக்கு சிம்பிள். இவன் என்றைக்குமே நியாயத்தை பேச மாட்டான்ல. சங்கி பயலுக்கு என்னைக்கு நியாயத்தை பேசியிருக்காங்க, என்னைக்கு நீதியை பேசியிருக்காங்க, என்னைக்கு நேர்மையை பேசியிருக்காங்க. அவன் வந்து இருந்தாலும் கொண்டாடுறானாலே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்டு. அப்போ பெரியார் தான் இந்த மண்ணுக்கு. இவ்வளவு காலம் பெரியாரை பற்றி படிக்காமல் இருந்தவர்கள், இவ்வளவு காலம் பெரியாரை பற்றி தெரியாமல் இருந்தவர்கள், இவ்வளவு காலம் பெரியார் தான் ஓகே ஒரு நல்ல தலைவர் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்காரு சரியா தெரியலங்க என்று சொன்ன இளைஞர்கள் கூட அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன இந்த சமூகத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார் என்று படிப்பதற்கான ஒரு காரணமாக. ஏன்னா படிக்காம ஆய்வு செய்யாம எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அவர் நல்லவர்னு, ரொம்ப நல்ல ஒரு புரட்சியாளர்னு சொல்லியிருக்காரு, அது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்துட்டா அது ரொம்ப காலம் நிலைக்காது. இவர்களை படிக்க தூண்டி இருக்கிறது இந்த பிதற்றல்கள், இவர்களை ஆய்வு செய்ய தள்ளி இருக்கிறது. ரெண்டு பேரும் ஆய்வு பண்ணலாம் வான்னு இறங்கும் போது இவனை கேட்டா நாட்டுடைமையாக்குன்றான், அரசுடைமையாக்கு, அப்பதான் நான் பதில் சொல்லுவாங்கிறான். இவன் இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட போய் குடுறான்னு கேட்டா நாங்கள் அரசுடைமையாக்கினா தான் அதை கொடுப்போம், நாட்டுடைமையாக்கினா நான் கோர்ட்டில் கொடுக்குறோம், இப்போ குடுறா நான் எடுத்துக்கணுமா இல்லையான்னு கேட்டா நாங்கள் கோர்ட்டில் கொடுக்குறோங்கிறான். சரி அது ஒரு ஜோக்குன்னு வைங்களேன். இங்கே என்னாச்சு, இன்னொரு பக்கம் நம்ம பக்கம் என்னாச்சு, நான் வந்து முந்தானே தான் ஒரு புக் எடுத்து இது சம்மந்தமாக இப்படி பேசுகிறானே, இந்த ரெஃபரன்ஸ் இது எடுப்போமான்னு சொல்லி பார்த்தேன், இல்லை, அப்புறம் ஆன்லைனில் ஒரு புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். சரி அதை கொஞ்சம் விமர்சன பக்கனோட அதையும் படித்து பார்ப்பேன். அப்போ இந்த புரிதலை, இந்த தேடல் அரசியல் ரீதியாக திராவிடத்தையும், சித்தாந்த ரீதியாக திராவிட கொள்கைகளையும், தலைமைத்துவ ரீதியாக தந்தை பெரியாரையும் படிக்க வைத்திருக்கிறது இந்த விவாதம் எனும்போது அந்த விவாதத்தை வரவேற்கிறேன். ஒருபுறம் திமுக தலைவர் வந்து 7வது முறையும் திமுக ஆட்சி அமையும் அப்படிதான் சொல்றாரு. ஆனால் அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை எடுத்து எதிர்க்கட்சிகள் போராடுறாங்க. குறிப்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யார் அந்த சாரு, இந்த சாரை யாரோ காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசை எப்படியாவது களங்கம் கற்பிக்கணும்னு சொல்லி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே அந்த வழக்கை எடுத்து காவல் ஆணையருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொன்னிச்சு. தமிழ்நாடு அரசு மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துடைய கருத்துக்கு தடை விதிச்சாங்க. அது மட்டுமல்ல பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. இந்த வழக்கு சரியான பாதையில் தான் செல்லுது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு சரியான பாதையில் செல்கிறது என்பதை பொறுத்தவரை எஸ்ஐடிக்கு வந்து எந்த கருத்தையும் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லலை. கரெக்டு, அதனால நம்மளும் எப்பவும் வரவேற்று தான் இருக்கோம். எஸ்ஐடி வந்து இப்போ நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு கமிஷன் மேலே சந்தேகம் வந்துருச்சு, தப்பு கிடையாது. அவர் அல்லாத, அவர் கட்டுப்பாட்டில் வராத ஆவடி டிசி அந்த லேடி ஒருத்தவங்க ஐபிஎஸ், அப்புறம் இன்னொரு லேடி ஐபிஎஸ், அப்படி 3 ஐபிஎஸ்ஸை போட்டு நீங்கள் சுதந்திரமாக விசாரிங்க. பாமக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு வந்த கேஸில் கூட உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா 3 பேர் அமைச்சிருக்கிறோம், அதில் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாங்கள் ஈவன் வி வில் ஸ்டெப் இன் அப்படின்னு நாங்களே இறங்கி வருவோம், அதில் இறங்கி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆல்ரெடி ஹைகோர்ட் டைரெக்டாக மானிட்டர் பண்ணது, நம்ம ஃபேவர் பண்ணிட முடியாது கமிஷனருக்கு, சென்னை சிட்டி கமிஷனர் ஃபேவர் பண்ணிட முடியாது அப்படின்னும் போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா கூடுதலாக யாரையோ மறைக்கிறாங்க, யார் அந்த சாருன்ட்டுலாம் வந்து கிளப்புனாங்க. அந்த யார் அந்த சாருன்னு இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருப்பது வந்து கடைந்தெடுத்த, எனக்கு அந்த வார்த்தை தப்பாகப்படுது, பிகாஸ் அவர் எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் அது அயோக்கியத்தனம் தான். ஏன் அப்படின்னா நேற்று உச்சநீதிமன்றம் பாரா 20, இந்த 10, 20, 21, 23, 29ல் 9 இந்த 4 பேராகிராஃபுக்கும் ஹைகோர்ட்டினுடைய அட்வர்ஸ் ரிமார்க்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸை வந்து எக்ஸ்பங்க் பண்ண சொல்லி தான் கேட்டிருந்தாங்க, அதை நீக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, அதை ஸ்டே பண்ண சொல்லி அந்த வார்த்தைகளின் மீது ஸ்டே வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போது
இந்த பேராகிராஃப்ஸினுடைய ஆப்ரேஷன்ஸ், அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது, அதனுடைய ஆப்ரேஷன்ஸை ஸ்டே பண்ணி கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம். ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த வாதத்தை. இப்போதைக்கு இடைக்கால உத்தரவு கொடுத்து ஸ்டே பண்ணாங்க. அதில் 20 என்ன இருக்குன்னு சொன்னால், அட் தி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை கேவ் அ ப்ரெஸ் இன்டர்வியூ. அந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிச்சு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு உச்சநீதிமன்றம். ஏன்னா நான் ஆரம்பம் முதலே சொல்லிட்டு வரேன், அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது தப்பே கிடையாது அப்படின்னு. ஆனால் உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அது தப்புன்னு சொல்லிச்சு. நம்ம அது மேலே கருத்து தெரிவிக்கல, அதை நம்ம எதுவும் சொல்ல. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி அவங்க சொன்னது ஏன் அப்படி, அதில் தான் இந்த சார் சப்ஜெக்ட் வந்தோம் இல்லையா. The Commissioner of Police further revealed that the accused cell phone was in flight mode and the reference to another person in the FIR as sir was made to threaten the victim girl. இவரா எப்படி முடிவு பண்ணாரு சார் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த கேர்ளை த்ரெட்டன் பண்ணுறதுக்காகத்தான் அவன் பயன்படுத்தினான் அப்படின்னு கமிஷனர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் என்றெல்லாம் ஹைகோர்ட் கண்டித்ததை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது. 20வது பாயிண்டில் நீளமான பேராகிராஃப் வைங்களேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். 21 வந்து details of the FIR leaked in public showcase the deplorable language employed in the FIR. என்ன புகார் தரப்பட்டதோ அது அப்படியே. இப்போ உதாரணத்துக்கு உங்களை வந்து ஒருத்தர் நான் உங்களை திட்டிடுறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தி என்ன கொச்சையாக திட்டினேனோ அதே அப்படியே FIRல வரும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா நான் புகாரில் அப்படியே கொடுப்பேன். ஏன்னா என்ன திட்டினோ அதை வச்சு தான் அது 294B அது இதா எப்படி எதை முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே தான் முடிவாகும். உங்களை திட்டினதுக்காக போடுறதாங்கிறது அங்கே தான் முடிவாகும். அதை உயர்நீதிமன்றம் கண்டித்திருந்தது. இந்த 21வது பாயிண்ட்ல என்ன வார்த்தை இருக்குதோ அதே வார்த்தையை வந்து நாங்கள் அப்படியே போட்டோம் என்று கமிஷனர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கவுன்சிலிங் ஆஃபீஸர் வச்சிருந்துருக்கணும். அந்த புள்ள வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு வார்த்தையை மாற்றி வேற கண்ணியமான வார்த்தையை நீங்கள் போட்டிருக்கணும் என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் சொன்னது. முதல்ல சாத்தியமா இப்படி எல்லா வழக்குலையும் பண்ணுறாங்களான்னு ஒன்று இருக்குது, அதை தூரம் வச்சிருவோம். ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை சென்டிமெண்டலாக தலைக்கு ஏற்றி ஒரு உயர்நீதிமன்றம் பேசுவதை எப்படி எடுத்துக்கொள்வது? சட்டம் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுதான் பேச முடியும். அப்போ அதில் உள்ள ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால, அதில் உள்ள அந்த லாங்குவேஜ் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே அந்த பெண்ணுடைய கண்ணியம் பாதிக்கப்பட்டுரும் என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் சொன்னது. அந்த பெண்ணுடைய கண்ணியம் பாதிக்கப்பட்டதுக்கு கமிஷனர் காரணமாயிட்டார். அவர் சொல்கிற காரணத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு அந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு உச்சநீதிமன்றம். ஆக மொத்தத்தில் இன்ஷார்ட்டாக சொன்ன என்ன தெரியுமா இருக்கும், இவங்க டோட்டலாக இன்றைக்கி எதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாங்களோ அந்த சாரு காலி, அந்த வார்த்தை வந்து புள்ள சொன்ன இது அப்படியே எஃப்ஐஆரில் போட்டுருவீங்களா அப்படின்னு சொன்னதும் காலி. அடுத்தது, the court is of considered opinion that the press conference invited by the Chennai Commissioner of Police without obtaining prior permission from the government does not fall under any exclusion under class under the rules அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது அவர் ப்ரெஸ் மீட் வச்சதே தப்பு, கவர்மெண்ட் கிட்ட வந்து இப்போ ப்ரையர் பர்மிஷன் வாங்காமல் ப்ரெஸ் மீட் வச்சதே தப்பு, the government வந்து has to examine and initiate all appropriate action against the Commissioner of Police, அதையும் தடை பண்ணிடுச்சு. கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு எதிராக அப்போ கமிஷனர் தான் இதில் உடந்தையாக இருந்துட்டார். கமிஷனர் தான் உச்சநீதிமன்றம் பார்க்குது. இந்த தமிழ்நாட்டில் சம்பந்தம் இல்லாமல் நடுநிலையாக நின்று கொண்டு ஒரு நீதிமன்றம், அதுவும் உச்ச நீதிமன்றம் பார்க்குது இந்த வாதங்கள் எல்லாம் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு தீர்ப்போ அல்லது ஒரு கருத்தோ சொல்லப்படுவது வந்து ஏற்புடையதில்லை. இது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் வந்து அப்போ வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வாங்கினார். அப்போ வந்து மரியாதைக்குரிய எஸ்எம்எஸ்ஜே வந்து கருத்து சொல்லும், அதை வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்டார். அது அவருடைய விருப்பம், அவர் கோர்ட்டுக்கு போய் கேட்டார். அதை கொடுக்கணும் கொடுக்காம விடணும், அதை கூட சேர்த்து மரியாதைக்குரிய நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரியல் ஹீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது, ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதை எதிர்த்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு போனார். இதே மாதிரி அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் மட்டும் நீக்கணும், கட்டுறேன் நீங்கள் கட்ட சொல்லிங்க நான் கட்டுறேன், அது எதுக்கு தேவையில்லாத எனக்கு ரிமார்க்ஸ் கொடுத்தீங்க, அந்த ரிமார்க்ஸை நீக்குனாங்க. ஏன்னா அந்த ரிமார்க்ஸ் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி முக்கியமான ரிமார்க்ஸ் இதெல்லாம் அரசை வந்து இந்த பிரச்சனைக்கு அரசை பொறுப்பேற்க தள்ளக்கூடிய ரிமார்க்ஸ் இதெல்லாம். அப்போ அதே மாதிரி 29வது பாயிண்ட்ல அந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ கால் அண்ட் இனிஷியேட் ஆல் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த ஆப்ரேஷன்ஸை ஸ்டே பண்ணிருச்சு உச்சநீதிமன்றம். அதே மாதிரி 29வது பாயிண்ட்டு, த ரெஸ்பாண்டன்ட் 1 and 2 கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் 2 are directed to conduct a departmental inquiry regarding leaking of FIR. FIR லீக்குக்கு இவங்களை பொறுப்பு சாட்டி இவங்க மேலே குற்றம் கொடுத்து இவர்களை வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னதையும், and initiate departmental disciplinary proceedings against the officials who all are responsible and accountable for lapse, negligence and dereliction of duty under relevant service rules அப்படின்னு சொன்னதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கல. அப்படின்னும் போது இதில் உங்களுக்கு டைரெக்டாக என்ன தெரியும் அப்படின்னா, எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு இவங்க பொறுப்பு இல்லை,
அதை உச்சநீதிமன்றம் இனிஷியல் ஸ்டேஜில் ஏற்றுக்குச்சு அப்படின்னு முடிஞ்சு போச்சா? ஒரு துன்பமான ஒரு சம்பவம், ஒரு துயரமான ஒரு சம்பவம், அது பொறுப்பேற்கணும், அரசு தான் பொறுப்பேற்கும் செய்யும். ஆனால் அதனுடைய அழுத்தத்தை விட அதிகமாக, அதுக்கு தர வேண்டிய கவனத்தை விட அதிகமாக கொடுத்து இது எப்படியாவது இந்த அரசை களங்கப்படுத்தி விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு கலங்கி போய் நிற்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால தடையால். ஒட்டுமொத்தமாக இந்த அரசின் மீது, இந்த காவல்துறை மீது தவறு இல்லைன்னே சொல்லிட முடியுமா? அதாவது அந்த உச்சநீதிமன்றம் கேட்குறாங்கல்ல, பதிவேற்றுறதுல எப்படி லீக் ஆச்சு, அது எவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியுங்கிற விஷயம்லாம் இருக்குது. அந்த மாணவியுடைய விவரம்லாம் வெளியே வந்தால் அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த இடத்துல இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லியிருக்கிறாங்கல்ல, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அது அரசின் மீது அரசுக்கு ஒரு குறை இருக்கிற மாதிரி தானே அதை பார்க்க முடியும். அதாவது அதுக்காக அரசு வந்து ஒரு மேல்முறையீடு வரும்போது கேள்வியை கேட்காம உச்சநீதிமன்றம் இருந்துருமா? கேள்வி கேட்பது என்பது வேறு, தீர்ப்பு என்னவா வருது? முடிவு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, இப்படி சொல்கிறாங்களே, இது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அட்வொகேட் முகுல் ரோஹத்கியும் சித்தார்த் லூத்ராவும் அதுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிசிடிவி நெஸ்ட்டை நாங்கள் கொடுத்து அந்த சென்டர் ஃபார் இன்ஃபர்மேட்டிக்ஸ், அந்த ஒன்றிய அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரில் நாங்கள் கொடுப்போம். ஐபிசி செக்ஷனில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிரும். நம்பர் மாறிச்சு பிஎன்எஸ்எஸில், அதில் மாறினதுனால இது எடுக்கலைன்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய அந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய நிர்வாகியை லெட்டர் கொடுத்துட்டார், இது எங்களுடைய கிளிச்சு தான் அப்படின்னு. அப்போ டெக்னிக்கல் கிளிச்சுங்கிறது எல்லாரும் கால இடைவெளி சொல்கிறாங்களே, பதிவேற்றம் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த கால இடைவெளியில் தானே இஷ்யூ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது பதிவேற்றம் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஐபிசி இஷ்யூஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் பதிவேற்றம் பண்ணும் பொழுதே அது உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்காது. அதில் இது டெக்னிக்கல் கிளிச்சு தான் நடந்தது, வந்து மிஸ்டேக் தான். இந்த மிஸ்டேக்குக்கு தமிழ்நாடு அரசு அறவே பொறுப்பேற்க முடியாது, சுத்தமாக பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா அதனுடைய மொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசு தான் இருக்குது. ஏன் அண்ணாமலை ஆரம்பத்தில் சாட்டையெல்லாம் அடிச்சு நாடகம் காட்டி அதுக்கப்புறம் இப்போ அமைதி ஆகிட்டாருன்னு தெரியுமா? ஏன்னா அதை முழு பொறுப்பு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? இன்னும் நீங்கள் இது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்னென்னலாம் கேள்வி கேட்டுச்சு நீங்கள் கவனிக்கணும். சிபிஐ என்கொயரி வேணும், 24 மணி நேரத்தில் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இப்போ என்ன பாராட்ட சொல்றியா அப்படின்ச்சு உயர்நீதிமன்றம். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் கேட்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கேட்டது தப்புன்னு சொன்னால் அது தப்பு நீதிமன்றத்தை, ஆனால் இப்படியெல்லாம் கேட்காமல் இருந்திருக்கலாமே தோணுச்சு. ஏன்னா அப்படியே என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போ ஒரு அரசு என்ன பதில் சொல்லும்? நாட்டில் என்னென்னவோ எப்படி வேறு மாதிரிலாம் இருக்குது, அதுக்காக நீங்கள் யூ கேனாட் டேக் இட் அஸ் கிராண்டட். நாட்டில் வந்து ஒரு எம்எல்ஏ ரேப் பண்ணிடுறான் பிஜேபி ஆட்சியில், அவனை அக்யூஸே அரெஸ்ட் பண்ணால் விட்டுறானுங்க அவனுங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, இங்கே தப்பு பண்ணுவீங்களா நான் கேட்கலாம். நான் அந்த வாதத்துக்கு வரல. ஆனால் நடக்குது. உடனே தமிழ்நாட்டிலேயே வந்து 13 நாள் எடுத்துக்கிட்டார் எடப்பாடி அப்படின்னு சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னார். அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது கூட, அது கூட்டாக பலாத்காரம், அது பாலியல் பலாத்காரம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, உடனே அரசு வந்து 24 மணி நேரத்தில் வருது. அப்போ அது என்ன பாராட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கேள்வியை கேட்டாலும் அரசுக்கு வந்து டமால் டிமில் அடி விழுவுது உயர்நீதிமன்றத்தில். அப்போ இதையெல்லாம் இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் பால் வேற தண்ணி வேறையாக பிரித்து கொஷின் கேட்குது, எப்படி எதனால் இந்த கிளிச்சு வருதுன்னு சொன்னால் பதிவேற்றது டைம் இருந்திருக்குமே எப்படி. இப்போ அதனால தான் அதை டவுன்லோட் பண்ணி அதை வெளியிட்டாங்கல்ல, அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கு அரசு. ஏன்னா அது தப்பு, உனக்கு தெரியும்ல, அது மிஸ்டேக்கு, அது வெளியானது மிஸ்டேக்கு, அது கிடச்சிருச்சுனான்னு எடுத்து நீ எப்படி வெளியிட்ட, அது தவறு. அப்போ இங்கே நீ இக்னரன்ஸ் பேச முடியாது, அது மிஸ்டேக்கு. பட் இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் இன் லா. அப்போ என்னை பொறுத்தவரை அரசின் மீது குற்றமே இல்லையா அப்படின்னா, ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சே, இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்? அரசு தான் பொறுப்பு இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த பொறுப்பை தாண்டி அதிக பொறுப்பை அரசின் மீது சுமத்தி இது களங்கம் விளைவிப்பது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்து கொண்டு ஆட்டம் ஆடி சேட்டை செய்தது தான் தவறு என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றமே சொல்லாமல் சொல்லிவிட்டது என்று சொல்கிறேன். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.